தளபதி விஜய் அவர்களுடைய அஃபிஷியல் அரசியல் கட்சி பேர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. தமிழக வெற்றி கழகம்னு அவங்க வந்து ஒரு ட்விட்டர் ஹேண்டில் வச்சுருக்காங்க. அதில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 பேஜுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வருகிற நாடாளுமன்ற தேர்தல், அதாவது இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் வந்து நாடாளுமன்ற தேர்தல் வருது. அந்த தேர்தலில் வந்து போட்டியிட போவதில்ல. 2026ல் அந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து அதை டார்கெட் பண்ணி தான் வந்து அவங்க கட்சியை வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த பேரை வந்து அவங்க அந்த டெல்லியில் போய் பதிவு பண்ணுற முயற்சி எல்லாமும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அவருடைய அரசியல் பணி, அதாவது நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு முழு நேர அரசியல்வாதியாக அவர் வந்து இருக்க போகிறாரு அப்படின்றது வந்து நல்லா தெரியுது. நம்ம சேனலில் ஏற்கனவே பார்த்துருக்கவங்களும் தெரியும். இதை வந்து ரொம்ப க்ளோஸாக நம்ம ட்ராக் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்து முதல்ல கெஸ் பண்ணது வந்து என்னன்னு சொன்ன பார்த்திங்கன்னா, தமிழக முன்னேற்ற கழகம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இன்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டு இருந்தது. கடைசியில் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற மாதிரி பேர் வச்சுருக்காங்க. விஜய்ன்ற பேருக்கு உடைய அர்த்தமே வந்து பார்த்திங்கன்னா வெற்றி தான். ஸோ அந்த வகையில் அவரோட பேருமே அந்த கட்சியில் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் வந்து ஒரு முழு நேர அரசியல்வாதியாக இருக்க போகிறாரு. இப்போ வந்து கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ற ஒரு படம் வந்து அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த படம் முடிச்சதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு முழு நேர அரசியல்வாதியாக கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் பயங்கரமாக ஃபீல்டு ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தலை டார்கெட் பண்ணுற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. அந்த அறிக்கையில் அவர் மேலும் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பக்கம் வந்து ஊழல் அதெல்லாம் வந்து ரொம்ப தலைவிரிச்சு ஆடுது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சாதி மத வேறுபாடால் வந்து மக்களை வந்து பிளவுபடுத்துகிறாங்க. அதனால் வந்து இதுக்கு இடையில நம்ம வந்து முன்னேற்றத்தை நோக்கி போக முடியல. ஸோ அவருடைய கட்சி வந்து அது வந்து முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அந்த அறிக்கையில் வந்து சொல்கிறாங்க. உண்மையிலேயே அந்த 3 பேஜ் அறிக்கையை நீங்கள் வந்து ஃபுல்லாக படித்து பார்த்திங்கன்னா தெரியும். அவர் ரொம்ப ரொம்ப அழுத்தமான, அவர் வந்து இதுக்கு முன்னாடி இப்படிலாம் பேசுவாரா அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்காக, டிப்ளமேட்டிக்காக சொல்லாமல் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இப்போ அரசியலுக்கு வந்துட்டேன் அப்படின்றனால இன்னுமே வந்து ஸ்ட்ராங்காக பேசியிருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. அவருடைய லோகோ, கட்சி டிசைன், சிம்பிள் எல்லாமே வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் தான் அது வந்து முழுசாக வந்து வெளிவரப்போகுது. பட் அவருடைய அந்த அறிக்கையில் வர சில விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது அவருடைய கட்சி கொடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெட்டில் நடுவில் எல்லோ இருக்கிற மாதிரி வந்து நம்ம வந்து கெஸ் பண்ணுறோம். ஏற்கனவே நம்ம வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலையும் வந்து அதை வந்து கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த அறிக்கை வெளியில் வந்ததுக்கப்புறமும் வந்து அதுதான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரியும் தெரியுது. ஸோ அந்த கட்சி கொடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழ்நாடு சிம்பிள் ஃபுல்லாக சுற்றி ஸ்டார் ப்ளூ கலரில் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு லைனை வலியுறுத்துகிறாங்க, ஒரு லோகோ மாதிரி. இந்த டேக்லைன் வந்து என்ன மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, எல்லாருமே பிறப்பால் வந்து அனைவரும் சமம். ஆக அந்த சாதி மத வேற்றுப்பாடெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. பிறப்பால் எல்லோரும் சமம் அப்படின்றத சமத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு கட்சியாக, முன்னேற்றத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு கட்சியாக அது வந்து இருக்க போகுது அப்படின்னு தெரியுது. கூடிய சீக்கிரம் ஒரு ஆப்பும் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அது மூலிமா வந்து ஆன்லைனில் வந்து நிறையா மெம்பர்ஸும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அந்த கட்சியில் சேரணும்னு நினைக்கிறாங்க, அதில் ரெஜிஸ்டர் பண்ணுவான் அப்படின்ற மாதிரியான தகவல்களும் வந்து இன்டர்நெட்டில் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் அதுவும் வந்து வெரிஃபை பண்ணிட்டு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் வந்து எந்த கட்சிக்கும் அவருடைய ஆதரவு கிடையாது. அவர் வந்து எந்த ஒரு கட்சியோட கூட்டணி ஆதரவு எதுவுமே கிடையாது அப்படின்றத வந்து ரொம்பவே தெளிவுபடுத்திட்டாங்க. அதனால் வந்து சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா அது முழுக்க முழுக்க அவர் வந்து தனித்து போட்டியிடுற மாதிரியான ஒரு நாம் தமிழர் கட்சி எப்படி இதுவரையும் நடந்த எல்லா தேர்தலையும் வந்து தனித்து போட்டியோ அதே மாதிரி தான் வந்து இவங்க பண்ண போகிறாங்க அப்படின்றது நல்லா தெரியுது. அந்தந்த ஊரில் அந்த சோஷியல் சர்வீஸ்லாம் பண்ணவங்கள கூப்பிட்டு அவங்கள கட்சியில் இணைச்சிட்டு அவங்கள வந்து எப்படி இந்த சர்க்கார் படத்தில் ஒரு சீன் வரும் அது மாதிரியான ஒரு சீன் வந்து கிட்டத்தட்ட நிஜ லைஃப்பில் 2026 வந்து நடக்க போகுது தமிழ்நாட்டில் அப்படின்றது நல்லா தெரியுது. ஏன்னா அதை தான் வந்து அவங்க வந்து ஒரு ஹிண்ட்டாக வந்து முன்னாடியே வந்து படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் தமிழ்நாட்டு மக்கள் வந்து எந்த அளவுக்கு ஆதரவு தராங்க. ஒரு திரைப்பட நடிகர் அவர் வந்து அவருடைய பீக்கில் வரார். 96ல் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கலாம். ஆனால் அவர் ஏதோ ஒரு சூழ்நிலையால் வரல. அதுக்கப்புறம் அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் கழிச்சு நான் மறுபடியும் வரப்போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அப்புறம் அவருடைய உடல்நிலை காரணமாக அவர் வந்து வர முடியாமல் போயிடுச்சு. பட் அடுத்த ஜென்ரேஷனில் ஒரு மிகப்பெரிய மெகா ஸ்டார்னால் அது வந்து தளபதி விஜய் அவர்கள் தான். அவர் வந்து அவருடைய சினிமாவில் பீக்கில் இருக்கிற டைமில் அவர் வந்து
அந்த மாசை பயன்படுத்திட்டு அவர் வந்து அரசியலுக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்யணும்னு முயற்சி பண்ணுறாரு. அந்த வகையில் தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளோ ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். இதுக்கு முன்னாடி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதிர்க்கட்சி தலைவர்ன்ற ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு இருந்தார். ஆனால் அவர் மறைவுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவர் ஒரு வாட்டியாவது முதலமைச்சர் ஆகிருக்கலாம், அவர் நிறைய நல்லது பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி கருத்துக்கள்லாம் வந்து சொல்கிறாங்க. அந்த வகையில் தளபதி விஜய் அவர்கள் வந்து மக்கள் ஆதரிக்கிறாங்களான்றதை பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த வீடியோவில் சொல்ல நினச்சது. மீண்டும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Murugan Sago. Do subscribe to the channel, guys. Bye.